அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள வெள்ளக்கோட்டை வடம்போக்கி தெருவை சேர்ந்தவர் தான் சரவணபெருமாள். இவருக்கு 47 வயசாகுது. இவர் ஒரு பந்தல் தொழிலாளி. இவருடைய மனைவி தான் தில்லையம்மாள். இவங்களுக்கு 43 வயசாகுது. இவங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மில்லில் வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகளுக்கு திருமணமாகி கணவரோட வசித்து வராங்க. இரண்டாவது மகள் இப்போது +2 படிச்சுட்டு வந்திருக்காங்க. கணவன் மனைவியிலேயே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு அடிக்கடி சரவணகுமார் தன் மனைவியான தில்லையம்மாளை அடித்து கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பாக தன்னோட அதே மில்லில் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கிட்ட சொல்லி தில்லையம்மாள் வருத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீரங்கமும் அவருக்கு ஆறுதலாக பேசிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகளும் இருக்காங்க. இப்படி ஆறுதலாக அடிக்கடி பேசிட்டு வந்ததால் தில்லையம்மாளுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு அதுவே நாடைவில் தகாத உறவாக மாறியிருக்கு. அதன் பிறகு தில்லையம்மாளும் ஸ்ரீரங்கமும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயமானது எப்படியோ கணவரான சரவணபெருமாளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் அவருடைய தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் சரவணபெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கிட்ட எனக்கு நீ 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு என்னுடைய மனைவியை நீ கூட்டிகிட்டு போ, அவளோட நீ குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணபெருமாள் அருப்புக்கோட்டை காந்தி நகர் புறவரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய பாப்பான்குளம் கண்மாய் பகுதிக்கு வருமாறு ஸ்ரீரங்கத்தை அழைச்சிருக்காரு. அங்கு தன்னுடைய மனைவியான தில்லையம்மாளையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே உட்கார்ந்து 3 பேரும் சேர்ந்து மது அருந்திக்கிட்டு இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போது சரவணபெருமாள் தன்னுடைய மனைவியின் காதலான ஸ்ரீரங்கத்துக்கிட்ட நான் உங்ககிட்ட 1 லட்ச ரூபா பணம் கேட்டேன்ல, வரும்போதே கொண்டு வர சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லதான் நீங்கள் வந்தீங்க சொன்னீங்களே தவிர பணம் கேட்டு என்ன வர சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. இதனால் கோபமான சரவணபெருமாள் நான் கேட்ட பணத்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தை அடிச்சிருக்காரு. இதனால் கோபமான ஸ்ரீரங்கம் பதிலுக்கு சரவணபெருமாள் அடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் தில்லையம்மாள் தன்னுடைய கள்ளக்காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கள்ளக்காதலோட சேர்ந்து தன்னுடைய கணவனை 2 பேருமே சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருவரும் சேர்ந்து சரவணபெருமாளை அருகில் இருந்த கண்மாய் நீரில் மூழ்கடித்து அவரை துடிக்க கொலையும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு ஒன்றுமே தெரியாதது போல அவரவர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. மறுநாள் அந்த பகுதியில் இருந்த மக்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சரவணபெருமாளுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இதனிடையே தான் சந்தேகத்தின் பேரில் மனைவியான தில்லையம்மாளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தாங்க. பின்னர் போலீசார் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்படி விசாரணை நடத்தியதில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செஞ்சதை தில்லையம்மாள் ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து இருவரையுமே கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது இருவரையுமே சிறையில் அடைச்சிருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரத்தில் தாலி கட்டிய கணவனை கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.